வணக்கம். வெல்கம் டு டாய் கலெக்ஷன். இந்த கவிதை பற்றிய வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4ஆம் வெள்ளிக்கிழமை நாகத்தம்மன் வழிபாடு பற்றிய கவிதை இதோ. நாகக்குடையின் கீழ் நர்த்தனமாடும் தேவியே, நலங்கள் யாவும் தரும் நாகத்தம்மன் நீயே. மஞ்சள் குங்குமம் நீராடியவளுக்கு மங்களப்பூ வாரம் இது. செவ்வரளி மல்லிகை முல்லை சரத்தால் முன்னழகு கொடுத்து, செக்கச் சிவந்த ரோஜா மலர்களின் மணங்கமழும் மாலை சூடி, எலுமிச்சை மாலையை வேப்பிலை ஏந்தி சிலிர்த்து நிற்கும் நாகத்தம்மனே, வலது கையில் திரிசூலம் இடது கையில் கோலேந்தி பூவோடு பூவாய் பொலிவோடு நீ இருக்க, பூரித்து போனோம் நாங்கள் உன் புன்னகையை காண. காண்பவர்கள் கண்குளிர மணக்கின்ற பூக்களை கார்மேக கூந்தலிலே நீ சூடி, பூவணிந்த கோலம் காண்பவர்களுக்கு புதுவாழ்வு அமைந்திடுமே. கும்ப ஒளி ஆராதனையில் அவள் உள்ளம் குளிர்ந்திடுமே. கற்பூர தீபத்தில் கலந்தவளே, உன் பாதம் பணிந்து நிற்கின்றோம், நற்பேரும் பெற்றோம் நாங்கள். சுடரொளி காட்டும் வேளையிலே துயரங்கள் யாவும் மறையுதம்மா. சுடரொளி காட்டும் வேளையிலே துயரங்கள் யாவும் மறையுதம்மா. எரியும் விளக்கு ஒளியின் நடுவினிலே மின்முக தரிசனம் தெரியுதம்மா. ஆரத்தி தீபம் சுழலும் அழகினிலே ஆனந்த கண்ணீர் பெருகுதம்மா. பக்தியின் வடிவம் தீப ஒளியாய் இருளை விரட்டி ஒளிர்கின்றதே. அகலில் எரியும் சுடரின் தீபம் அகத்து இருளை நீக்கிடுமே. எங்கும் ஒளி மங்கள ஒளியாய் நிற்கின்றாய். உன்னை கும்பிடும் மக்களின் வாழ்வில் துன்பம் நீங்கி மகிழ்ச்சி எந்நாளும் நிலைக்கட்டும். தீப ஒளியாய் நீ இருந்து உன்னை தேடிக்கொண்டாடிடும் பக்தர்களை நிச்சயமாய் நீ காத்து நிற்பாய். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி நாகத்தம்மனே போற்றி போற்றி.